ஏறத்தாழ 250 300 ஆண்டு காலம் இந்த தேசத்திலே ஆங்கிலேயர் ஆட்சி செய்தார்கள். ஆங்கிலேய ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஆட்சி? கொடுங்கோல் நிறைந்த ஆட்சி, இந்திய மக்களுடைய உரிமைகளை பறித்த ஆட்சி, இந்தியர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகளை தொடர்ந்து கொடுத்த ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியை அதிகார முனையிலே நிகழ்த்தி கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் 300 ஆண்டு கால இடைவெளியில் இந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். துரத்தி அடிக்கப்பட்ட வரலாற்றின் பின்னணி என்ன? எங்கே துவங்கியது? இந்த தேசத்துடைய முதல் இந்திய சுதந்திர போர் எப்பொழுது துவங்கியது? பள்ளிக்கூட பாடப்புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர்கள், வரலாற்றிலே சொல்லிக் கொடுக்கிறீர்கள். 1857 இந்தியாவுடைய முதல் இந்திய சுதந்திர போர், ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டிய போர், இந்த தேசம் தேவையில்லை என்று எண்ணுகிற அளவிற்கு அவர்களை நாரடித்த போர், முதல் இந்திய சுதந்திர போர். எப்படி ஆரம்பித்தது? முஸ்லிம்களுடைய மதத்தை சீண்டினார்கள், போராட்டம் வெடித்தது. இங்கிலாந்தில் என்ஃபீல்டு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே புதிய ரக துப்பாக்கிகளை தயாரிக்கிறார்கள். அந்த புதிய துப்பாக்கிகளை இந்தியாவில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு கொடுத்து இதை பயன்படுத்துங்கள் என்று ஆங்கிலேய அரசு சொல்கிறது. அந்த துப்பாக்கியுடைய மெத்தட் என்னன்னு கேட்டா, அதிலே பொருத்துகிற குண்டுகளை வாயால் கடித்து இழுத்து தோட்டாக்களை அதிலே பொருத்த வேண்டும். இப்போ அதை இழுக்கிற இடத்திலே பன்றி கொழுப்பை தடவி இருக்கிற ஆங்கிலேய அரசு. அந்த கொழுப்பை தடவுனாத்தான் வலுவழுப்பாக குண்டு வேகமாக பாய்ந்து செல்லும். முஸ்லிம் சிப்பாய்கள் சொல்லுகிறார்கள், பன்றி கொழுப்பு எங்களுக்கு ஹராம், நாங்கள் வாயில் வைக்க மாட்டோம், அதை நாக்கால் ருசித்து பார்க்க மாட்டோம், எனவே இந்த துப்பாக்கி நாங்கள் தொடமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இல்ல இல்ல, இந்த துப்பாக்கியை சுட்டுதான் ஆகணும், பயன்படுத்தி தான் ஆகணும், ஆங்கிலேய அரசு சொல்கிறது. இவர்கள் மறுக்கிறார்கள், அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். கடைசியிலே யார் பயன்படுத்த மாட்டோம் என்கிறார்களோ அந்த முஸ்லிம்களை எல்லாம் சிறையிலே அடைக்கிறது ஆங்கிலேய அரசு. இப்பொழுது பாருங்கள், கோபம் கொந்தளிக்கிறது. வெளியிலே இருக்கிற முஸ்லிம் சிப்பாய்களும் முஸ்லிம் அல்லாத சிப்பாய்களும் கைகோர்க்கிறார்கள். முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கையோடு ஆங்கிலேய அரசு விளையாடுகிறது. இப்படிப்பட்ட அரசு நம்முடைய தேசத்திற்கு தேவையில்லை, அவர்களை அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்போம் என்று சொல்லி களத்தில் இறங்குகிறார்கள். ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கிறார்கள். நாடு முழுவதும் தீப்பற்றி எரிகிறது. மீரட்டிலே புறப்பட்ட சிப்பாய் புரட்சி அலகாபாத், ரோஹில்கண்டு, டெல்லி, எக்கச்சக்கமான ஊர்களில் பரவி ஏறத்தாழ 4 மாதங்களும் 10 நாட்களும் ஆங்கிலேயர்களை அல்லோல அல்லோலப்படுத்தியது. ஒரு நாள் 2 நாள் இல்ல. அப்பொழுது ஆரம்பித்த அந்த போர் தான் வளர்ந்து 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 1947 ஆங்கிலேயர்கள் தங்கள் மூட்டை முடிச்சுகளோடு தங்கள் தேசத்திற்கு அவர்களை ஓட வைத்தது வரலாறு. முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கையில் தலையிட்டார்கள். விளைவு என்ன? ஆங்கிலேய அரசோடு ஒப்பிடுகிற பொழுது, அதனுடைய அதிகாரத்தோடு ஒப்பிடுகிற பொழுது, அதனுடைய ராணுவ பலத்தோடு ஒப்பிடுகிற பொழுது இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு சுண்டைக்காய்க்கு சமானம். அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களை எதிர்த்து விரட்டிய சமூகம் இந்த இந்துத்துவ சக்திகளை, பாரதிய ஜனதா கட்சியை, அதன் தலைமை பீடத்தில் இருப்பவர்களை அத்தனை பேரையும் மூட்டை முடிச்சுகளோடு வீட்டுக்கு அனுப்புவதற்கு அதிக நாட்கள் பிடிக்காது. அந்த முதல் இந்திய சுதந்திர போரில் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தோம்? போர் என்று வந்துவிட்டால் அதிலே எங்களுக்கு பயம் இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை. முதல் இந்திய சுதந்திர போரில் மட்டும் ஏறத்தாழ 27,000 முஸ்லிம்கள் தூக்கிலே ஏற்றி கொல்லப்பட்டார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 27,000 பேர். இந்த நாட்டில் வேற யாருக்கா இப்படி ஒரு வரலாறு உண்டா? இப்படி ஒரு வரலாற்று செய்தி, வரலாற்று பின்னணி உண்டா? ஒருவர் கொல்லப்பட்டார், 2 பேர் கொல்லப்பட்டார், தூக்கிலே தொங்கவிடப்பட்டார், செக்கிலிட்டார் என்றெல்லாம் பேசுகிறீர்களே. ஒரே ஒரு சமுதாயம், சின்னஞ்சிறிய சமுதாயம், சிறுபான்மை சமுதாயம், ஒற்றை சமுதாயம் ஒரே போராட்டத்தில் 27,000 முஸ்லிம்களை தூக்கு கயிற்றிலே பலி கொடுத்ததே. தளர்ந்து போனோமா? இத்தனை பேரை கொண்டு விட்டானே பயந்தோமா?
பலவீனப்பட்டோமா, பின்வாங்கினோமா? 27,000 என்ன, இந்த தேசத்திலே இருக்கிற அத்தனை முஸ்லிம்களின் உயிரையும் நீ பறித்தாலும் சரி, கடைசியாக ஒரே ஒரு இஸ்லாமியன் இந்த தேசத்தில் உயிரோடு வாழுகிறவரை உன்னை எதிர்த்து கொண்டே இருப்பார் என்று பாடம் கற்பிக்கவில்லையா? அப்படிப்பட்ட சமூகத்தோடு நீங்கள் விளையாட வந்திருக்கிறீர்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து, ஏன்னா மைசூர்ல இருந்திருக்கிறாரு, மைசூருடைய வளர்ச்சிக்காக வேண்டி திப்பு சுல்தான் நிறைய பாடுபட்டு இருக்கிறாரு, நாட்டுடைய விடுதலைக்காக வேண்டி போராடி இருக்கிறாரு. எனவே ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த தினத்திலே மிகப்பெரிய கொண்டாட்டங்களை அந்த மாநில அரசு நடத்துகிறது. இப்ப இந்துத்துவ கூட்டம் என்ன சொல்லுது? திப்பு சுல்தானுக்காக இது மாதிரியான காரியத்தை செய்யக்கூடாது, ஏன்னா அவர் ஒரு முஸ்லிமா, முஸ்லிமுடைய தியாகம் வெளியே வரக்கூடாதாம். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள், இதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி. நீதிபதி என்ன சொல்கிறார் தெரியுமா? வழக்கு விசாரணையிலே திப்பு சுல்தான் என்ன சுதந்திர போராட்ட வீரரா? அவர் ஒரு மன்னர். அவர் என்ன ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடத்தினார், தன்னுடைய தேசத்தை காப்பதற்காக வேண்டி ஆங்கிலேயர்களோடு சண்டையிட்டார். இவரை எப்படி நீங்கள் சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்லலாம்? நீதிமன்றம் கேட்கிறது. எல்லா இடங்களிலேயும் காவி சிந்தனையுடையவர்கள் நிறைந்து விட்டார்கள். நீதிமன்றத்திலே நீதிபதி கேட்கிறார், திப்பு சுல்தான் என்ன மன்னர் தானே, அவர் என்ன சுதந்திர போராட்ட வீரரா என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட கூமுட்டைகள் எல்லாம் இந்த தேசத்திலே நீதி சொல்ல வந்தால் நம்ம நாட்டுடைய நிலைமையை என்னதான் சொல்வது? ஏன் மன்னனா இருக்கிறவன் சுதந்திர போராட்ட வீரரா இருக்க கூடாதா? ஒரு நீதிபதியா இருக்கிறவன் கூமுட்டையா இருக்கலாம் என்று சொன்னால், ஒரு மன்னனாக இருக்கிறவன் ஏன் சுதந்திர போராட்ட வீரராக இருக்க முடியாது? அவனுடைய வரலாறு கற்பனையா? அவனுடைய கற்காலத்திலே வாழ்ந்தவனா? 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால், 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் என்று கதை சொல்வீர்களே, அதே போல வாழ்ந்தவனா? 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 150 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற ஒரு மன்னன். அவனை போன்று இந்த தேசத்திலே ஆங்கிலேயர்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியவன் யார்? ஆங்கிலேயருடைய நவீன ஆயுதங்களை எதிர்கொள்கிற வகையில் முதலாக இந்திய விடுதலை போரிலே ஏவுகணை திட்டத்தை தயாரித்தவர் திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதர் அலி. அதை பயன்படுத்தியவர் முதல் வீரர் திப்பு சுல்தான். நீங்கள் எல்லாம் கொண்டாடுகிறீர்களே, தலையில் தூக்கி வைத்த அப்துல் கலாம் அக்கினி சிறகுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், படிச்சு பாரு. உங்களுக்கு தோதுவான ஆள் தானே, நாங்க சொன்னா கேட்க மாட்டேன். கலாமையர் மாதிரி ஆட்கள் சொன்ன கேட்பீங்க. எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். கலாம் சொல்லுகிறார், நான் அமெரிக்காவுடைய நாசாவிற்கு சென்றிருந்தேன், அதனை தொடர்ந்து அங்கிருக்கிற ராணுவ கூடத்திற்கு சென்றிருந்தேன். ராணுவ கூடத்துடைய முகப்பு அறையிலே ஒரு மிகப்பெரிய ஓவியம் ஒன்று வரையப்பட்டிருந்தது. அங்கே ஒரு ராணுவ வீரர் இருக்கிறார், பின்னால் சில சிப்பாய்கள் இருக்கிறார்கள். அந்த வீரர் பீரங்கியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அற்புதமான காட்சி. அதை பார்த்து ரசித்துக் கொண்டே வந்தேன். அதனுடைய கடைசியிலே எழுதியிருந்தார்கள், இந்தியாவிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு முதலாக பீரங்கி என்ற ஏவுகணை திட்டத்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய மன்னன் திப்பு சுல்தான் என்று அதனுடைய கீழ்வரியிலே எழுதியிருந்தார்கள். சொல்றது தௌஹீத் ஜமாத் இல்ல, அப்துல் கலாம் சொல்றார். அந்நியன் கொண்டாடுகிறான், ஆங்கிலேயன் கொண்டாடுகிறான், அமெரிக்கன் கொண்டாடுகிறான், உனக்கு என்ன வந்துச்சு? திப்பு சுல்தானால் உனக்கு ஏற்பட்ட கேடு என்ன சொல்லு? திண்டுக்கல்லிலே திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபம் கட்ட போகிறேன் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மணிமண்டபத்தை கட்டுவதா வேண்டாமா அது இரண்டாவது விஷயம். ஆனால் கட்ட போகிறோம் என்று அறிவித்த உடனே தமிழகத்திலே இருக்கிற இந்துத்துவ சக்திகள் ஓ என்று குதித்தார்கள். திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபமா? ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் நாட்டுக்கு விரோதி. திப்பு சுல்தானுடைய வரலாறு தெரியும். நான் கேட்கிறேன், இவன் சுதந்திர போராட்ட வீரர் இல்லை என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், நீங்கள் எழுதி வைத்திருக்கிற விடுதலை போராட்ட வரலாற்று வீரர்களுடைய வரலாற்றை எடுத்து விடுவோமா? ஓம் பார்வையிலே யாராவே வீரன்? நாட்டுக்காக தன்னுடைய நாட்டை காப்பதற்கு அவன் போரிட்டான் என்று சொன்னால், ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்ட வீராங்கனை என்று வர்ணிக்கிறாயே, அந்த பெண்மணி எப்படி சுதந்திர போராட்ட வீராங்கனை ஆனார்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வர்றான்,
வாரிசு இழப்பு சட்டம். யாருக்கு, எந்த மன்னருக்கு புள்ளை இல்லையோ அவங்க ஆட்சி முடிஞ்ச உடனே தத்து புள்ளை எடுக்கக்கூடாது, பிரிட்டிஷ்காரங்க கவர்மெண்ட் கொடுத்துடணும். அதை ஏத்துக்க முடியாதுன்னு ஜான்சி ராணி லட்சுமிபாய் சண்டையிட்டார். பாட புத்தகத்திலே ஜான்சி ராணி சுதந்திர போராட்ட வீரர் என்கிறீர்களே, பால கங்காதர திலகரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்களே, விநாயகர் சதுர்த்தியின் பெயரால் மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்குவதற்கு வித்திட்டு கொடுத்து விட்ட பால கங்காதர திலகர் அவர் சிறையில் இருந்தால் பெரிய போராட்டத்தை நடத்தினார், ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். ஏன் எதிர்த்தார்? ஏன் சிறை சென்றார்? வரலாறு சொல்லுகிறது. அவருடைய ஆங்கிலேயர்களின் காலத்திலே ஒரு பிளேக் நோய் ஒன்று ஏற்படுகிறது. நோய்க்கு என்ன காரணம்? மருத்துவர் குழு ஆராய்ச்சி செய்கிறது. குழுவினுடைய ஆராய்ச்சி முடிவு சொல்கிறது, எலிகள் தான் இந்த நோய்க்கு காரணம், எனவே எலிகள் கொல்ல வேண்டும் என்று அந்த குழு அறிக்கை தருகிறது. ஆங்கிலேய அரசு எலிகளை கொல்வதற்கு திட்டம் தீட்டுகிறது. அப்ப வர்றாரு திலகர் சீனுக்கு, எலிகளை கொல்லாத, அடே மனுஷனை கொல்லுறான், இந்திய குடிமக்களை கொத்து கொத்தா கொண்டுகிட்டு இருக்கிறான், பிளேக் நோயினால இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீ என்னடா எலியை கொல்லக்கூடாதுங்கிற? எலி என்பது எங்கள் தெய்வமாகி விநாயகருடைய வாகனம், எனவே எலிகளை கொல்லாது. பிரிட்டிஷ்காரன் சொல்லி பார்த்தான், இந்த ஆளு கேட்கல, தூக்கி உள்ள தூக்கி போட்டான். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறிய, வாஞ்சி மணியாச்சி ஏன்பா வீரரு? ஆஸ்துரையை சுட்டுக் கொண்டார், எனவே மிகப்பெரிய வீரர். அப்படியா? சுட்டுக் கொண்டிருந்த வீரம் தான். ஏன் சுட்டுக் கொண்டார்? அவனே சொல்லுகிறான், ஆஸ்துரையை சுட்டுக் கொண்ட வாஞ்சிநாதன் ஆசை சுட்டுவிட்டு தன்னுடைய துப்பாக்கியால் தன் தலையிலே சுட்டு தற்கொலை செய்து கொள்கிறான். அதற்கான காரணத்தை சட்டப்பையில் எழுதி வச்சுட்டு சாவுறான். என்ன காரணம்? வேறொன்றும் இல்லை, இந்த ஆஸ்துரை சனாதன தர்மங்களை அழிக்கிறார், உடன்கட்டை ஏறுவதை தடுக்கிறார், இந்து பெண்களுக்கு மறுமணம் செய்வதை வலியுறுத்துகிறார், மேல் சாதி கீழ் சாதி இருக்கக்கூடாது என்கிறார், இந்து மதத்தினுடைய தர்மங்களை அழிக்க நினைக்கிறார். எனவே இந்த ஆஸ்துரையை நான் சுட்டுக் கொண்டேன் என்று வாஞ்சிநாதன் சொல்லுகிறான். இதற்காக சாதியை காப்பதற்காக துப்பாக்கி தூக்கிய வாஞ்சிநாதன் சுதந்திர போராட்ட வீரன். ஆனால் ஆங்கிலேயர்களின் கண்களில் விரல் விட்டு ஆட்டிய திப்பு சுல்தான் அவர் ஒரு மன்னரா? வரலாற்றை திரிக்கிறீர்கள், பொய்யான வரலாற்றை கற்பிக்கிறீர்கள். பாபர் மசூதி இடித்துவிட்டு இந்தியாவின் அவமான சின்னம் என்றீர்கள். முகலாய மன்னர் கட்டினாரு, அதனால அவமான சின்னம். சரிப்பா, பாபர் மசூதி இந்தியாவின் அவமான சின்னம் என்று சொன்னால், சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் பிரதமர் மோடி நின்று கொண்டு செங்கோட்டையிலே கொடியேற்றுகிறாரு, அந்த செங்கோட்டையை கட்டியது யார்? அதுவெல்லாம் அவமான சின்னமாக இல்லையா? முஸ்லிம்களை பற்றி தப்பான சித்திரம் இதுதானே. இப்படி இவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் செய்திருக்கிற கொடுமைகளை, முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற வேலைகளை தொகுத்து பார்த்தால் ஒரு மிகப்பெரிய சதி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால்